உங்களுக்கெல்லாம் முதுகெலும்பு இல்லை, எல்லாம் அறிவாலயம் சொல்கிறத பற்றி நடந்துக்கிட்டு இருக்கீங்க. நான் வார்த்தை மோசமாக யூஸ் பண்ண விரும்பலை. அவ்வளோ மோசமாக இருக்கீங்க நீங்கள். எங்கிட்ட கேள்வியே கேட்கக்கூடாது. மாண்புமிகு பிரதமர் பற்றி பேச ஒருத்தருக்கும் அருகதை இல்லை. பிரதமர் மோடி குறித்த கேள்விக்கு செய்தியாளரிடம் பாஜக மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹெச் ராஜா கொந்தளித்துள்ளார். முதல்வரை கள்ளக்குறிச்சி ஏன் செல்லவில்லை என்று கேட்க முதுகெலும்பில்லையா என சீறினார். மக்கள் மத்தியில் திரும்ப திரும்ப உலக வரக்கூடிய ஒரு கருத்து, வெளிநாடுகளுக்கு பல்வேறு மாநாடுகளில் பங்கேற்கிறதுக்கு பிரதமர் மோடி போறாரு. ஆனால் மணிப்பூர் போறதுல அவருக்கு என்ன பிரச்சனை கேட்குறேன். நான் என்ன கேட்குறேன், உள்துறை அமைச்சர் சும்மா அனாவசியமாக பேசப்படாது. நான் கேட்டேன்னா உங்களால் நீங்கள் பத்திரிக்கை தொழிலே விட்டுட்டு போயிடுவீங்க. ஆமாம், கள்ளக்குறிச்சிக்கு மெட்ராஸுக்கு எவ்வளோ தூரம்? உங்களுக்குலாம் பதில் சொல்லினே இருக்கணும் ராஜா. நீங்கள் கேள்வி கேட்டுனே இருப்பீங்களா? சென்னைக்கும் கள்ளக்குறிச்சிக்கும் எவ்வளோ தூரம்? போனாரா முதலமைச்சர்? ஏன் போகலன்னு கேளுங்க. அதுக்கப்புறம் ராஜாட்ட வாங்க. உங்களுக்கெல்லாம் முதுகெலும்பு இல்லை, எல்லாம் அறிவாலயம் சொல்கிறத பற்றி நடந்துக்கிட்டு இருக்கீங்க. நான் வார்த்தை மோசமாக யூஸ் பண்ண விரும்பலை. அவ்வளோ மோசமாக இருக்கீங்க நீங்கள். எங்கிட்ட கேள்வியே கேட்கக்கூடாது. மாண்புமிகு பிரதமர் பற்றி பேச ஒருத்தருக்கும் அருகதை இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஸ்க் தி ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. 150 கிலோமீட்டர் இருக்க கள்ளக்குறிச்சிக்கு ஏன் இன்னி வரைக்கும் போகலன்னு கேளுங்க. அப்புறம் நம்ம வச்சோம். நன்றி நன்றி நன்றி. வெள்ள பாதிப்பு குறித்து இப்போ விஜய் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. எதுக்கு எடுத்தாலும் பாதிப்பு காவி சாராயம் பூசாதீங்க அப்படின்னு ஒரு கருத்தை பதிச்சு சும்மா. ஏன்னா வெள்ள பாதிப்பு பூராமே ஒரு மழை பெய்யறதே காவி கலர்ல பெய்யுது. காவி சாயம் பூசாம ஒழுங்கா பாருங்க அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு சார். கரெக்ட் தான் சார், கரெக்ட் தான். விஜய் கொண்டு கருத்து அதாவது அந்த கருத்து கரெக்ட் சார். உங்க மேல உங்களுக்கு எதிராக வந்து தீர்ப்பை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? 6 மாதம் வழக்கறிஞர் டீம் இருக்கு சார், அவங்க பார்த்துப்பாங்க. தீர்ப்பு உங்களுக்கு எதிராக வரும்னு எதிர்பார்த்தீங்களா? ஏன் சார், தீர்ப்பு எப்படி வரும்னு ஒருத்தன் எதிர்பார்த்துட்டு இருக்க முடியுமா? பாதிப்புல செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.